இதை இன்றைக்கு எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்றால், கர்பலாவிலே இந்த ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதனால அவர்கள் இரத்த கத்தம் கொடுக்கிறார்கள். எப்படி இரத்த கத்தம்? முஹர்ரம் மாதம் முதலாம் நாளிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்து, கணவன் மனைவி ஒன்று சேராமல் இருந்து 10ஆம் நாளில் தன்னுடைய உடம்பை டேமேஜ் ஆக்கி கொண்டு, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறக்கத்துக்கு அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கத்துக்கு செய்கிறதா இருந்தால் அவருடைய வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரும் கொலை செய்யப்பட்டது ஹவாரிஜுகளால். அவருக்கு என்ன செய்தார்கள்? மகனுடைய வாப்பா குலஃபாவுர் ராஷிதீன், வாப்பா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டது. வாப்பா அஹ்லுல் பைத்தில் மகனை விட முந்தி நபிகளாருடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன தனிச்சிறப்பு பட்டியல் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டவருக்கு ஒன்றுமே இல்லை. மகன் ஹுசைனுக்கு இவ்வளோ பெரிய கத்தி குத்தெல்லாம் நடக்கிறது என்றால் இது அதுக்கு கொடுக்கிறது அல்ல. அப்பாசியர்களிடத்திலே உமையாக்களுடைய அரசியலை வெறுக்க வைப்பதற்கு ஒரு பிளான் இருந்தது. அந்த அப்பாசியர்களை உமையாக்களுக்கு எதிராக தூண்டி விடுவதற்காக வேண்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துக்கு எதிராக தூண்டி உமையாக்களுடைய ஆட்சியை அப்பாசியர்கள் அந்த ஆட்சி ஒரு ஹிலாஃபத் மெட்டருக்கு ஆக்கப்பட்டதே தவிர எந்த விதமான இரையச்சமும் கிடையாது. அதனால் நாங்கள் இதை புரிந்து கொள்ளணும். இந்த சமுதாயத்தில் ஈமானில் பலகீனமான முஸ்லீம்கள் இப்படியான ஷியாக்களுடைய கொள்கைகள் வழிபேடுகளை கண்டால் இவ்வளோ கேடுகட்ட சமுதாயம் இஸ்லாத்தை இதுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் புரிய வேண்டும். அதுக்கும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10ஆம் நாளைத்தான் அவர்கள் ஆயுதமாக எடுக்கிறார்கள். இதை தெரியாத சில அகீதாவிலே சில தெளிவில்லாத முஸ்லீம்கள் அந்த நாளையை வைத்துக்கொண்டு மௌலூதுகள், அன்னதானங்கள், அதே மாதிரி மௌனமாக இருப்பது, மௌன விரதம், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு ஆரம்பிப்பதற்கு இந்த சமுதாயத்திலேயும் மக்கள் அதில் போட்டி போடுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் ஆட்சி பீடத்துக்காக வேண்டி மக்களை தூண்டுவதற்குத்தான் இந்த நாளை பயன்படுத்தினார்கள் என்றும் நாங்கள் புரிய வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் இந்த முஹர்ரம் மாதத்தை ஒழுங்காக நாங்கள்